ஒரு சிறிய கிராமம் ஒன்று. அதன் பெயர் அமராவதி. இயற்கை வளம் இருந்தாலும் மனித மனங்களில் எப்போதும் அதே வளம் இல்லை. ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை தாங்கிக் கொள்ள போராடி கொண்டிருந்தனர். அந்த கிராமத்தில் ராமு என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்தான். ஏழ்மை அவனை தழுவியிருந்தாலும் மனம் மட்டும் எப்போதும் செல்வந்தனாயிருந்தது. பிறருக்கு உதவுவதுதான் உண்மையான வாழ்வு என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. ஒரு மாலை கடும் மழை பெய்தது. மின்னல் கீற்றுகள் வானத்தை வெட்டி ஓடியன. அந்த நேரத்தில் ஒரு முதியவர் சாலையின் ஓரத்தில் விழுந்து தவித்துக் கொண்டிருந்தார். பலர் அதை பார்த்தும் தங்கள் பாதையை தொடர்ந்தனர். என்ன பயன் என்ற எண்ணமே அவர்களை நிறுத்தவில்லை. ஆனால் ராமு மட்டும் அங்கு நின்றான். அவன் உடனே ஓடிச் சென்று அந்த முதியவரை தூக்கி அருகில் இருந்த தனது சிறிய குடிசைக்கு அழைத்துச் சென்றான். ஈரமான உடைகளை மாற்றி சூடான கஞ்சி கொடுத்து அவரை பராமரித்தான். அந்த முதியவர் கண்களை திறந்து பார்த்தபோது ராமுவின் முகத்தில் ஒரு அன்பு நிறைந்த சிரிப்பு தெரிந்தது. மகனே, நீ என்னை காப்பாற்றினாய் என்று அவர் நெகிழ்ந்தார். சில நாட்களில் அந்த முதியவர் நலம் பெற்று தனது உண்மையை வெளிப்படுத்தினார். அவர் ஒரு செல்வந்தர். கிராமத்தின் வளர்ச்சிக்காக உதவ நினைத்திருந்தார். ஆனால் மனித நேயம் காணாததால் மனம் உடைந்திருந்தார். இந்த கிராமத்தில் மனிதம் இன்னும் உயிருடன் இருக்கிறது என்பதை நீ எனக்கு காட்டினாய் என்று கூறி ராமுவின் உதவியால் அந்த கிராமத்திற்கு பள்ளி, மருத்துவமனை, குடிநீர் வசதிகள் அமைக்க உதவினார். அந்த நாள் முதல் அமராவதி கிராமம் மாற்றமடைந்தது. மக்கள் ஒருவருக்கொருவர் உதவத் தொடங்கினர். ராமுவின் ஒரு செயல் ஒரு கிராமத்தின் மனதை மாற்றியது. மனிதநேயம் என்பது பெரிய செயலில் மட்டும் இல்லை, ஒரு சிறிய உதவியும் ஒரு உலகத்தை மாற்றும் சக்தி கொண்டது. நன்றி. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும்.